வணக்கம். நம்மளோட இந்த புதிய சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான பாகங்கள பத்தி ரொம்ப ஜாலியா கத்துக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே சுறுசுறுப்பா எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த சூரியன் எப்படி பிரகாசமா சிரிக்குதோ அதே மாதிரி உங்களோட அழகான பெரிய சிரிப்பை எனக்கு காட்டுங்க. ஓகே, நாம இப்போ விஷயத்துக்குள்ள போலாம். புதுசா எதையாவது கத்துக்கிறதுக்கு முன்னாடி உடம்ப கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும் இல்லையா? அதனால இங்க இருக்கிற டீச்சரோட சேர்ந்து உங்க கை கால்களை நல்லா ஆட்டி கொஞ்சம் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கோங்க. பகுதி 1. பாடுவோம். 2 சிறிய கைகள். முதல்ல நாம என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம கைகளை வச்சு நம்ம கை தட்ட போறோம். அப்புறம் நம்ம கால்களை வச்சு நாம தரையில தட்ட போறோம். இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து சத்தமா பாடிக்கிட்டே இதை செய்யணும். சரியா? 2 little hands go clap 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 அப்படின்னு பாடிக்கிட்டே உங்க கைகளை 3 தடவை தட்டுங்க. இப்போ 2 little legs go tap 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 அப்படின்னு பாடிக்கிட்டே உங்க கால்களை தரையில 3 தடவை தட்டுங்க பார்க்கலாம். சூப்பர்! அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ 2 little eyes are open wide அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்க கண்களை எவ்வளோ பெருசா திறக்க முடியுமோ அவ்வளோ பெருசா திறங்க. அப்புறம் 1 little head goes side to side அப்படின்னு பாடிக்கிட்டே உங்க தலைய ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு மெதுமா திருப்புங்க. இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து செய்யும்போது எவ்ளோ ஜாலியா இருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்ம நண்பர்களோட சேர்ந்து கைகளை தட்டிக்கிட்டே கால்களை தட்டிக்கிட்டே இந்த முழு பாட்டையும் பாடுவோம் வாங்க. பகுதி 2. பாடுவோம். தலை, தோள், முழங்கால், அப்புறம் கால்விரல்கள். இது கொஞ்சம் பெரிய சேலஞ்ச். ஏன்னா தொடர்ந்து 4 வெவ்வேறு உடல் பாகங்களை நாம தொட்டு காட்டணும். அடுத்த பாட்டுக்கான ஸ்டெப்ஸ் இதோ. முதல்ல உங்க தலைய தொடுங்க, அப்புறம் உங்க தோள்பட்டை, அப்புறம் முழங்கால், கடைசியா அப்படியே கீழே குனிஞ்சு உங்க கால்விரல்களை தொடுங்க. பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இத முதல்ல நாம மெதுவா சேர்ந்து பாடலாம். ஒவ்வொரு உடல் பாகத்தோட பேரையும் நம்ம சத்தமா சொல்லும்போது கரெக்டா அந்த பாகத்தை நீங்க தொடுறீங்களால உறுதிப்படுத்திக்கோங்க. ரெடியா? இன்னொரு தடவை பாடி பாப்போமா? ஆனா இந்த தடவை கொஞ்சம் ஸ்பீடா பாட போறோம். காதுகள்னு பாடும்போது கண்டிப்பா உங்க காதுகளை தொட மறந்துடாதீங்க. பகுதி 3. நமது உடல் பாகங்கள் என்ன செய்கின்றன? நல்லா பாடி ஆடி டயர்டாகி இருப்பீங்க. இப்போ நம்ம மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுப்போமா? இந்த சூப்பரான உடல் பாகங்கள்லாம் தினமும் நமக்கு எப்படி உதவுதுன்னு பேசலாம். எல்லாரும் உங்க மூக்க தொட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு வாசனைய உணர்றதுக்கும் மூச்சு விடுறதுக்கும் நாம மூக்கத்தான் பயன்படுத்துறோம். அப்புறம் உங்க வாயை தொடுங்க. பேசுறதுக்கும் சுவையா சாப்பிடுறதுக்கும் நாம வாயத்தான் பயன்படுத்துறோம் இல்லையா? அடுத்து இந்த அழகான உலகத்தை பார்க்க உதவுற உங்களோட கண்களை தொடுங்க. அப்புறம் உங்க காதுகளை செல்லமா ஒரு இழுங்க. இப்போ நான் பேசுறத நீங்க கேக்குறீங்கன்னா அதுக்கு உங்களோட காதுகள் தான் உங்களுக்கு உதவுது. பகுதி 4. இது என்ன உறுப்பு? ஒரு சின்ன கேம். இவ்ளோ நேரம் ரொம்ப அழகா செஞ்சீங்க. அதனால இப்போ நாம ஒரு சின்ன கேள்வி பதில் விளையாட்டு விளையாட போறோம். இங்க வட்டமா நின்னுட்டு இருக்கிற குழந்தைங்கள கவனிங்க. அவங்க அவங்களோட வெவ்வேறு உடல் பாகங்களை தொட்டு காட்டுறாங்க. நான் கேள்வி கேட்கும்போது நீங்க சத்தமா பதில சொல்லிக்கிட்டே உங்களோட அந்த உடல் பாகத்தை தொடணும். தயாரா? ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு பூவை முகர்ந்து பாக்குறதுக்கோ இல்ல ஆழமா மூச்சு விடுறதுக்கோ நீங்க பயன்படுத்துற உங்க முகத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த உறுப்பு என்ன? ஆமாம், நீங்க உங்க மூக்க தொட்டு காட்டியிருந்தா உங்களோட பதில் 100% சரி. அது மூக்குதா. இதோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஒரு பறவை பாடுறதையோ இல்ல இனிமையான பாட்டையோ கேக்குறதுக்கு நீங்க பயன்படுத்துற உங்க தலையோட 2 பக்கத்துலயும் இருக்கிற அந்த உறுப்புகள் என்ன? அருமை! சரியான விடை உங்களோட காதுகள் தான். அதனால உங்க காதுகளை லைட்டா ஒரு அசைச்சு காட்டுங்க. இப்போ கடைசி கேள்வி. நடக்கிறதுக்கும் வெளியில ஓடி விளையாடுறதுக்கும் தரையில தட்டுறதுக்கும் நீங்க பயன்படுத்துற அந்த நீளமான உடல் பாகங்கள் என்ன? யோசிங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. அது உங்களோட கால்கள் தான். அதுக்காக இப்போதே உங்க கால்களை தரையில ஒரு தடவை டப்புன்னு தட்டி எனக்கு காட்டுங்க. சரி, இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம கைகளை தட்டினாலும் சரி, கால் விரல்களை தொட்டாலும் சரி, இல்ல நம்ம நண்பர்களோட சேர்ந்து புது புது வார்த்தைகளை கத்துக்கிட்டாலும் சரி, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கே சொந்தமான ரொம்ப அற்புதமான ஒரு உடல் இருக்கு. அதை நாம பத்திரமா பாத்துக்கணும்.
இன்னைக்கு இந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையும் நீங்க ரொம்ப சிறப்பா கத்துக்கிட்டீங்க. அதனால உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களோட இந்த உடம்ப வச்சு என்னென்ன அற்புதமான விஷயங்களை செய்ய போறீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். பாய்.